என் குலதெய்வம் அருள்மிகு உலகமாதா ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி அம்மனை வணங்கி, என்னை பெற்ற தாய் தந்தையை வணங்கி, சோதிட கலையின் தந்தை பரகாசுர முனிவர் பகவானை வணங்கி, இந்த உலகை ஆளும் நாயகர்கள் 9 நவக்கிரக பகவான்களை வணங்கி, சோதிட ஜாம்பவான்கள் அனைவரையும் வேண்டி வணங்கி, உங்களோடு சில சோதிட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். சூரிய பகவான் தரும் யோகங்கள் பல. அவற்றில் 3 யோகங்களை பற்றி இப்போது நாம் காண்போம். சூரிய பகவான் இருக்கும் இடத்தை முதல் வீடாக கொண்டு, அதற்கு அடுத்த வீட்டில் கிரகங்கள் இருந்தால் வரும் யோகம் சுக பேசி யோகம். இதில் சந்திர பகவான், ராகு பகவான், கேது பகவான் இந்த 3 கிரகங்களையும் சேர்க்கக்கூடாது. மற்ற கிரகங்கள் இருந்தால் இந்த யோகம் உண்டு. இந்த யோகம் இருந்தால் அந்த மனிதன் தன் உழைப்பால் உயர்ந்து பேரும் புகழும் பெறுவான், செல்வாக்கு பெறுவான். தன் உழைப்பால் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவான், பொருளாதார வளர்ச்சி அடைவான். இதிலும் குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் இருந்தால் அந்த யோகம் சுப பேசி யோகம் என்றும், சனி பகவான், செவ்வாய் பகவான் இவர்கள் அந்த இடத்தில் இருந்தால் பாவவேசி யோகம் என்றும் அழைக்கப்படும். அதேபோல் வாசி யோகம் என்றும் ஒரு யோகம் சூரியனால் வழங்கப்படுகிறது. அந்த யோகம் சூரியனுக்கு 12வது இடத்தில் கிரகங்கள் இருந்தால் அதனால் கிடைக்கும் யோகம் வாசி யோகமாகும். அது சுப கிரகங்கள் இருந்தால் அந்த ஊரிலேயே செல்வாக்கும் புகழும் பெற்று செல்வ செழிப்போடு அந்த சாதகன் வாழ்வான். அதே இடத்தில் அசுப கிரகங்களான சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருந்தால் ஊர் விட்டு ஊர் சென்று பேர் புகழ் பெற்று செல்வாக்கு பெற்று செல்வ செழிப்போடு வாழ்வான். மேலும் ஒரு யோகத்தை சூரிய பகவான் தருகிறார். உபசாரி யோகம் என்று ஒரு யோகத்தை கொடுக்கிறார். அந்த யோகம் சூரிய பகவானுக்கு 2ஆம் வீட்டிலும் சூரிய பகவானுக்கு 12வது வீட்டிலும் கிரகங்கள் இருந்தால் அந்த யோகம் கிடைக்கும். அந்த யோகம் அந்த மனிதன் நல்ல வருமானத்தையும் செல்வாக்கையும் புகழையும் ஆயுள் முழுக்க பெற்று வாழ்வான். அவனை பல தலைமுறைகள் சொல்லும் அளவுக்கு பேரோடும் புகழோடும் சீரோடு சிறப்போடு வாழ்ந்து செல்வான். அப்படிப்பட்ட யோகம் தான் உபசாரி யோகம் என்பதாகும். மேலும் இந்த கிரகங்களை குரு பகவானோ, சனி பகவானோ, புதன் பகவானோ, சுக்கிர பகவானோ பார்த்தால் அந்த யோகம் பன்மடங்கு பெருகி மிகுந்த செல்வ செழிப்போடு வாழ்வான். இவ்வாறு கிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலும் உண்டான யோகங்கள் என்ன என்பதை பற்றி இப்போது தெரிந்து கொண்டோம். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். உங்களோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.